ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்க ரூமுக்கு கொஞ்சம் கிச்சன் திங்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஊரை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நமக்கு சாப்பாடு ரொம்பவே ஒரு மெயினான ஒரு ப்ராப்ளமா இருக்கும். ஸோ நம்ம கேண்டீன்ல சாப்பிடுவோம். கேண்டீன் சாப்பாடு நம்ம உடம்புக்கு செட் ஆகாது. நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு கேண்டீன் சாப்பாடு செட் ஆகாது. அதனால எங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரூம்ல குக் பண்ணுவாங்க. ரூம்ல திங்ஸ் எல்லாம் வாங்கி, பாத்திரம், இந்த தக்காளி, உள்ளி எல்லாம் வாங்கி குக் பண்ணுவாங்க. சிலவங்க மீன் வாங்கி குக் பண்ணுவாங்க. ஸோ எங்க ரூம்ல இவ்வளவு கிட்டத்தட்ட 6 மாசமாவே இதுவரை பண்ணல. ஆனா நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க உங்க ரூம்ல சமைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க சமைக்க மாட்டேன். என்ன ஒரு மெயின் ரீசன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீ சமையல் பண்ணு, நான் சமையல் பண்ணி, இந்த குக் பண்ணி இதுல பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் இந்த பைசா ஷேரிங்ல பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் இந்த பாத்திரங்கள் இதுல பிரச்சனை வரும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 5 பேருமே அதுல இன்வால்வ் ஆகல. ஸோ திடீர்னு சொல்லிட்டு நேற்றைக்கு பாத்தீங்கன்னா, எங்க ரூம்ல இருந்து ஒரு பையன் காலையில சொன்னா, நாங்க திங்ஸ் எல்லாம் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க எதுவுமே சொல்லல. ஸோ சாயங்காலம் பாத்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த அடுப்பு, பாத்திரம், மிக்ஸி இதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன். நம்ம குக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல. ஸோ பாத்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு 51 ரியால் ஆச்சு. ஸோ ஆளுக்கு 10 ரியால் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம சாப்பிடலாம், குக் பண்ணி சாப்பிடலாம். என்னைக்கும் குக் பண்றது கிடையாது. டைம் இருக்கும்போது, இப்போ டியூட்டி இல்லாம இருக்கும்போது, அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வரும்போது, என்னைக்காவது கேண்டீன்ல சாப்பாடு நல்லா இல்லாம இருக்கும்போது நம்ம குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல காட்ட போறேன். ஸோ இன்னைக்கு காலையிலேயே பாத்தீங்கன்னா பிரெட் ஆம்லேட் பண்ணியாச்சு. 5 மணிக்கு இன்னைக்கு லைட் எல்லாம் போட்டு இங்க ஒரே சவுண்டா இருந்தது. வெங்காயம் அரியது, தக்காளி அரியது, பச்சை மிளகு அரியது, முட்டை பொரிச்சியது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே இன்னைக்கு இங்க ஒரே சவுண்டு தான். ஸோ இன்னைக்கு காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்ட போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போல. இது இன்னைக்கு காலையில் பண்ண பிரெட் ஆம்லேட்டு. ஸோ இது எனக்கு பங்கு. அவங்க சாப்பிட்டுட்டு டியூட்டிக்கு போயாச்சு. நம்ம ஊரில் எல்லாம் என்னென்னா, நான் இது வரைக்கும் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டது அப்படின்னா, பிரெட்டை ஆம்லேட் பண்ணி அதுக்கு மேலே பிரெட்டை வச்சு அதை ஃபோல்டு பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இங்கே இவங்க என்ன பண்ணியாங்கன்னா, இந்த நார்த் இந்தியன்ஸ் பிரெட்டை தனியாக டோஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கு எக்கை தனியாக பொரிச்சுட்டு, அதாவது எப்படின்னா, இதுக்கு மேல நான் இந்த பிரெட்டுக்கு மேல இந்த முட்டையை வச்சு நான் ஃபோல்டு பண்ணி சாப்பிடணும். ஆனா நம்ம இடத்துல அப்படி கிடையாது. ஆம்லேட்டை பொரிச்சுட்டு அதுக்கு உள்ள முட்டை அந்த பிரெட்டை வச்சு ஃபோல்டு பண்ணி தருவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட். ஆனா இது டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு காட்டியேன். அடுத்து திங்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா, அடுப்பு. இந்த கரண்ட் அடுப்பு வாங்கியிருக்கு. கரண்ட் அடுப்பு ரொம்ப நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஜிபாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டில் இருந்து ஒரு சூப்பரான கரண்ட் அடுப்பு வாங்கியிருக்கு. இதெல்லாம் என்னென்னா அழுக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த இடம் எல்லாம் இல்லை, கொஞ்சம் இந்த முட்டை களைஞ்சதா இல்லை அந்த அது கோட்டிங் போடுவாங்க இல்லை மேலோடைய அந்த பெயிண்ட்டு, அது அளவுச்சான்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மற்ற சாதனங்கள்னு சொல்லும்போது இது என்னென்னா, இது கத்தியா எனக்கு தெரியல என்னன்னா. கத்தி கிடையாது ஆக்சுவலாக. இது என்னன்னு எனக்கு தெரியாது. ஃபிஷ் பீலர் அப்படின்னா இந்த மீனுக செதில் நம்ம எடுப்போம் தெரியுமா, அதுன்னு நினைக்கிறேன். அதான் ஃபிஷ் பீலர்னு கொடுத்துருக்கு. மீனுக அந்த இது அடிக்காது. அடுத்தது ஆயில், மஸ்டர்ட் ஆயில். ஸோ மஸ்டர்ட் ஆயில்னா கடுகு எண்ணெய் வாங்கியிருக்கு. இது வரைக்கும் நான் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணது கிடையாது. நம்ம ஊர்ல கடுகு எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் மெயினாக நார்த் இந்தியன்ஸ் கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கடுகு எண்ணெய் வாங்கியிருக்கு. அடுத்தது சால்ட். இது என்ன சால்ட்னா உப்பு, நார்மல் உப்பு தான். நம்ம ஊரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொடி உப்பு தான் வாங்கியிருக்கு. அடுத்தது தக்காளி. அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி வாங்கியிருக்கு. இஞ்சி, பூண்டு. அடுத்தது இது என்னதுன்னா, மாவு, கிராம் ஃப்ளார்னா கடலை மாவு. ஸோ கடலை மாவு வாங்கியிருக்கு. கடலை மாவு எதுக்குன்னா, நம்ம அந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணி, ஐ மீன் அந்த பிரெட் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரெட் பஜ்ஜி. ஸோ பிரெட் பஜ்ஜி பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கு. அடுத்தது என்னென்னா, இது சோயா. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், சோயா நம்ம அந்த ஊரை போட்டு சாப்பிடும் தெரியுமா, மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ சோயா வாங்கியிருக்கு. இது இதுக்கு ஏதாவது கூட்டு கறி அதை வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இது ஜீரகம் வாங்கியிருக்கு. அடுத்தது இது சில்லி பவுடர்.
மிளகாய் தூள் வந்து வாங்கியிருக்கு. அடுத்தது வந்து மீட் மசாலா வாங்கியிருக்கு. மீட் மசாலா என்னைக்காவது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம வந்து மீட் எடுத்தோம் அப்படியே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாட்டிலில் கறி பவுடர். கறி பவுடர்னா என்ன? கறி பவுடர் ஏதாவது கறி வைக்கும்போது, இப்போ நம்ம இந்த சோயா கறியோ இல்லைன்னா வந்து ஒரு சாம்பாரோ வைக்கும்போது நம்ம இதை வந்து போடலாம், கறி பவுடர். அடுத்தது மஞ்சப்பொடி, டர்மரிக் பவுடர் வாங்கியிருக்கு. அடுத்தது கோரியாண்டர் பவுடர், அதாவது கொத்தமல்லி பொடி வாங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி உள்ள திங்ஸ் வாங்கியிருக்கு. அடுத்தது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. இது வந்து என்னென்னா நம்ம அந்த முட்டைகோஸில் நம்ம சீவும் போது யூஸ் பண்ணக்கூடியது, இது வாங்கியிருக்கு. அடுத்தது இது வந்து இன்னொரு மீல் மேக்கர். அடுத்து வந்து ப்ரெட்டு. ஸோ இது வந்து நல்லா சூப்பர் ப்ரெட், நல்லா ஸ்வீட்டாக இருந்து நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன். ப்ரெட் இது வந்து என்னென்னா நம்ம வந்து ப்ரெட் ஆம்லேட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ப்ரெட்டை வந்து பஜ்ஜி மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி ஏற்கனவே வந்து காலையில் ஒரு கவர் வாங்கியது தீர்ந்து, இது செகண்ட். அடுத்த இது வந்து கரம் மசாலா வாங்கியிருக்கு, கரம் மசாலா பவுடர். அடுத்தது சீனி, சுகர். ஸோ சுகர் நிறைய வாங்கியிருக்கு, நமக்கு தேயிலை போடலாம். பால் கொண்டு வந்தால் எங்களுக்கு பால் கிடைக்கும் கேண்டீனில் நாங்கள் சாப்பிட போகும்போது. ஸோ அந்த பாலை வச்சு நம்ம வந்து இந்த இது சாய் அந்த மாதிரி எல்லாம் போட்டு குடிக்கிறதுக்கு வாங்கியிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முட்டை. ஸோ முட்டை வந்து சொல்லி ஆகணும், நம்ம வந்து ஒரு 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 இதை வந்து முட்டை வாங்கியிருக்கு ஒரு பாக்ஸில். இதில் இன்னைக்கு காலையில் வந்து 1 2 3 5 10 14 முட்டை தீர்ந்துருக்கு. மொத்தம் உள்ளதே 5 பேர் தான், 5 பேருக்கு 14 முட்டை தீர்ந்துருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு முட்டை வச்சு நம்ம ஒரு பிரெட் ஆம்லேட் போடுவோம். இங்கே வந்து 5 பேருக்கு 14 முட்டை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வாங்கியிருக்குன்னா இருக்குது, பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னென்னா வெங்காயம், பார்த்தீங்களா, பெரிய வெங்காயம். இது வந்து பெரிய வெங்காயம் வாங்கியிருக்கு. அடுத்தது என்னென்னா கட்டிங் போர்டு. நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கட்டிங் போர்டு வாங்கியிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி. இந்த மிக்ஸி இங்கே இருக்குது, இது மிக்ஸி ஆக்கம் இருக்குது. ஜிபாஸ் பிராண்டில் இருந்து சூப்பரான மிக்ஸி வந்து வாங்கியிருக்கு. ஸோ மொத்தத்திலேயே இவ்வளோதான் திங்ஸ் வந்து வாங்கியிருக்கு. இதெல்லாமே நமக்கு தேவையான திங்ஸ் தான், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் தான். இது போயிட்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கு, என்னென்னு சொல்லிட்டு நான் காட்டியேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணுறதுக்கு மெயின் தேவையான திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் தேவை. பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேன் வாங்கியிருக்கேன். நான் காலையில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சூப்பரான பேன். இது வந்து நமக்கு இந்த முட்டை பொரிக்கிறதுக்கு, ஏதாவது சின்ன சின்ன கூட்டு வைக்கிறதுக்கு, ஆம்லேட் பொரிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து இந்த இது வந்து யூஸ் ஆகும், அது வாங்கியிருக்கு. அடுத்தது இந்த பாத்திரம். ஸோ இது வந்து நமக்கு கறி ஏதாவது பண்ணணும்னா பண்ணலாம். இந்த நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பாத்திரம், நம்ம கறி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு மூடி வாங்கியிருக்கு. அடுத்து இந்த இதில் இந்த கரண்டி வந்து நமக்கு இந்த ஆம்லேட் ஏதாவது நம்ம போடுறோம் அப்படின்னா அதை வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, இந்த கரண்டி, அது வாங்கியிருக்கு. அடுத்தது இந்த கத்தி வாங்கியிருக்கு. ஸோ இந்த கத்தி வந்து காய்கறி கட் பண்ணுறதுக்கு, வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு இந்த கத்தி வாங்கியிருக்கு. அடுத்தது இந்த கரண்டி. ஸோ இந்த கரண்டி வந்து எதுக்குன்னா நம்ம கறி ஏதாவது செய்யும் அப்படின்னா அந்த கறியை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, இந்த குண்டு கரண்டி, இது வாங்கியிருக்கு. அடுத்தது இந்த பாத்திரம். ஸோ இந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதே மாதிரி 2 பாத்திரம் வாங்கியிருக்கு. நம்ம ஏதாவது காய்கறி கட் பண்ணி வைக்கிறதுக்கு, வெங்காயம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பாத்திரம் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான பாத்திரம் 2 வாங்கியிருக்கு. இதை வச்சு நம்ம இனி வந்து குக் பண்ணுவோம். ஸோ இந்த குக்கிங் பண்ணக்கூடிய விஷயம் எப்படின்னா, எனக்கு வந்து குக்கிங் ஓரளவுக்கு தெரியும். என் ரூமில் அண்ணன் இருப்பார், அவரும் ஓரளவு பண்ணுவார். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நார்த் இந்தியன் ஃபுட்டு தான் இங்கே வந்து மேக்ஸிமம் பண்ணுவாங்களான்னு தெரியலை. ஏன்னா வந்து நம்ம வந்து கடுகு எண்ணெய் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து சோயா வந்து நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம இடத்துல எல்லாம். ஸோ இங்கே இனி கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் வரும். நம்ம இனி சிலப்போ நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் வாங்குவோம், நமக்கு பிடிச்ச திங்ஸ் வாங்கி ஸோ சேர்ந்து குக் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ எப்போவுமே என்னென்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாருமே சேர்ந்து பண்ணணும், தனித்தனியாக பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பார்ப்போம். திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி தோணுச்சு வேண்டாம்னு. திங்ஸ் எல்லாம் வாங்கின பிறகு ஒரு இன்ட்ரெஸ்ட், நம்ம இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மைண்டில் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணுவோம். நான் கண்டிப்பாக கூட வந்து ஷேர் பண்ணி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து எங்கள் ரூமில் வாங்கின திங்ஸ், இந்த குக் பண்ணுறதுக்கு வாங்கின திங்ஸு.
ஸோ இவ்வளவுதான். இன்னும் நாங்கள் அடிஷ்னலாக வாங்குவோம், கொஞ்ச நாள் தாண்டினதுக்கு அப்புறம் வாங்குவோம். இந்த திங்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 51 ரியால் வந்திருக்கு. 51 ரியால்னு சொல்லும்போது நம்ம இடத்துல ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு 12 கிட்ட வரும், 12,000 ரூபாய் கிட்ட வரும் எல்லாமே சேர்த்து. ஸோ இதை வந்து ஷேர் பண்ணோம், நாங்கள் 5 பேருமே வந்து ஷேர் பண்ணி ஆளுக்கு வந்து 10 ரியால் வச்சு கொடுக்கணும். ஆளுக்கு எப்படியும் ஒரு 2,500 ரூபா கிட்ட வரும். ஸோ அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசி வச்சிருக்கு. ஸோ இதுதான் எங்களுடைய ரூமில் வாங்கின திங்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவை இதோட நான் முடிக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ 12,000 ரூபாய்க்கு இதெல்லாம் ஒத்தான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.